வெல்கம் டு வெற்றி அறிவொளி அகாடமி. இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டான தமிழ் டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஆண் பெண் மரபு பெயர்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எந்த ஊரினம் பார்த்தீங்கன்னா யானை ஆணில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா களிர்னு சொல்லியும், உங்களுக்கு பெண்ணில் யானையை பிடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கோழினாலும் உங்களுக்கு சேவல்னு தெரியும், பெண்ணில் பேடு அப்படின்றது தெரியும். இப்போ பூனை, இதுக்கு ஷார்ட்கட் பார்க்கலாம். பூனையும் நாயும் வீட்டில் வளர்ப்பாங்களா, அப்போ பூனையை சில பேர் வீட்டில் பெட்டாக வளர்ப்பாங்க அப்படின்னு ஞாபகம். பூனை நாயெல்லாம் வீட்டில் பெட்டாக வளர்ப்பாங்க. ஒரு சில பேர் வீட்டிலலாம் பெட்டாக வளர்த்தாங்கன்னா வீட்டில் சில பேர் அப்பா அம்மாலாம் கடுன்னு நம்மளை பார்ப்பாங்களா, அப்போ பூனைனா ஆணில் கடுவன் ஞாபகம், பெண்ணுனா பெட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம். அதே சேம் தான் நாயிலையும் வரும். நாயில் ஆண்னா கடுவன் வரும், பெண்ணில் பெட்டை அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? அடுத்தது மான் பாருங்கள். மான்னாலே உங்களுக்கு தெரியும், மான்னாலே கலை அழகு அப்படின்னு தெரியுமா. அப்போ மான்னாலே கலைன்னா எப்பயுமே அழகு எப்படி இருக்கும், இன்னொரு நல்லா பிணைஞ்சிட்டு இருந்தால் தான் அது அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ மான் அப்படின்னா கலை, இன்னொன்று பிணை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம். ஆணில் கலை சொல்லுவாங்க, பெண்ணில் பிணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மயிலுக்கு பாருங்கள், நம்ம மயிலுக்கு மயிலுக்கு போர்வை போர்த்தியவர், அழகாக போத்திருக்காரு அப்படின்னு வச்சுங்க. அப்போ மயிலுக்கு போர்வைன்றது போத்து அப்படின்னு அழகாக போத்திருக்காரு அப்படின்னு வச்சுங்க. அப்போ போத்துன்னா ஆணில் வரும், பெண்ணில் அழகு அப்படின்னு சொல்லிட்டு வரும். நாய் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நண்டுனாலும் பாருங்கள், நண்டு நம்ம வீட்டிலலாம் வாங்கி சமைப்பாங்களே, அப்போ சமைக்க சொல்ல அது என்ன பண்ணணும்னா ஒரு அளவாக சமைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோ. ஓகேவா? அப்போ நண்டுனா அளவாக சமைக்கணும், பெடை. அப்போ நண்டுனா ஆணில் அளவன், பெண்ணில் பெடை அப்படின்னு நினச்சிங்க. குரங்குனா உங்களுக்கு தெரியும், ஆண் குரங்குனா கடுவன் சொல்லுவோம், பெண் குரங்குனா மந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆடும் நம்மளுக்கு தெரியும், ஆடு ஆணில் கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், பெண்ணில் மரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆட்டுக்கடா சொல்லுவாங்க, ஆட்டுக்கடைலாம் மறிக்குது அப்படின்னு வச்சுங்க. ஆடு கடா மரி அப்படின்னு வச்சுங்க. மாடுக்கும் உங்களுக்கு தெரியும், மாடுனா ஆண் மாடில் தான் எருதுலாம் சொல்லுவாங்க, அதுதான் உழுதுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ காளை, எருது, ஏறு இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பெண்ணில் உங்களுக்கு தெரியும், பசு, நகுன்னு நம்ம படிச்சிருப்போம், ஒரு இளமையான பசு அப்படின்னு சொல்லிட்டு புக்கில். அப்போ பசு நகு பெண்ணில் போயிடும். அடுத்தது குதிரை பார்க்கலாம். குதிரை எப்படி இருக்கும், நல்லா குண்டாக இருக்கும் அப்படின்னு வச்சுங்க. அது என்ன பண்ணான்னா நல்லா குதிரையை கூட ஒரு சில வீட்டில் நல்லா பெட்டாக வளர்ப்பாங்க, அது நல்லா வடன்னு வளர்ந்துடும் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ குதிரைனா குண்டு, ஆணில், பெண்ணில் பெட்டை வடவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சேம் புலி பாருங்கள். ஆனால் புலிக்கு அதே மயில் போத்திட்டாரு, ஆனால் புலிக்கு போத்தவே முடியாது அப்படின்னு வச்சுங்க. அப்போ புலினா போத்து பிணை அப்படின்னு வச்சுங்க. நரினா பாட்டியில் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, நரி கதை சொல்லுவாங்களா. அப்போ நரி கதை சொல்ல நம்ம ஒரி பண்ணக்கூடாது பாட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நரினா ஒரி பாட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.